guys, இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா 5 யூஸ்ஃபுல் ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ். சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னது அப்படினு கேட்டிங்க அப்படினா ஜஸ்ட் செட்டிங்ஸ் குள்ள போய்க்கோங்க. சோ செட்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படினா அடிஷனல் டெவலப்பர் ஆப்ஷன்ங்கிறது இருக்கும். அப்படி இல்லன்னு நினைச்சீங்கன்னா அபௌட் ஃபோன் போங்க. சோ அபௌட் ஃபோன்ல பில்ட் இன் நம்பர்னு ஒன்னு இருக்கும். அத 7 டைம் டேப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி டேப் பண்ணிட்டேன். சோ அத டேப் பண்ணீங்க அப்படினா டெவலப்பர் ஆப்ஷன்ங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ல USB அப்படிங்கற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். சோ நான் இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் குள்ள போய்ட்டேன். சோ இங்க பாத்தீங்க அப்படினா USB கான்ஃபிகரேஷன் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். select USB configuration அப்படினு இருக்கு. சோ இத நீங்க வந்து என்ன வேணுமோ அத டைரக்ட்டா சூஸ் பண்ணிக்கலாம். ஏனா அது டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படினா சார்ஜிங்ல இருக்கும். சோ நீங்க வந்து அத MTP அப்படினு கொடுத்துட்டீங்க அப்படினா ஒவ்வொரு தடவையும் நீங்க USB கனெக்ட் பண்ண வாட்டி மேலே போயிட்டு MTP ன்னு கொடுக்க தேவையில்ல. அதாவது மீடியா ட்ரான்ஸ்ஃபர்ன்ட்டு டைரக்ட்டா பாத்தீங்க அப்படினா அது MTP ல தான் இருக்கும். சோ டைரக்ட்டாவே நீங்க பாத்தீங்க அப்படினா ஃபைலை காப்பி பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரிக் என்னது அப்படினு கேட்டிங்கனா அதே டெவலப்பர் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படினா பேக்ரவுண்ட் லிமிட் process. சோ இது பாத்தீங்க அப்படினா எல்லா ஃபோன்லயும் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். சோ நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி இத கொடுத்துக்கோங்க. 3 ப்ராசஸா 4 ப்ராசஸ்ன்ட்டு. சோ நான் வந்து 3 ப்ராசஸ்ன்னு கொடுத்துக்கறேன். எதுக்கு இது அப்படினு கேட்டிங்கனா நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். சோ ஒரு ஆப்பை ஓபன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஹோம் எழுதிட்டு வந்துருவோம். அதை ரீசெண்டா கிளியரே பண்ண மாட்டோம். சோ இது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படினு கேட்டிங்கனா இது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகறனால நிறைய பேட்டரி ட்ரைன் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நீங்க டைரக்ட்டா இந்த செட்டிங்ஸ்ல பேக்ரவுண்ட் 3 ப்ராசஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா பேக்ரவுண்ட்ல 3 ப்ராசஸ் தான் ரன் ஆகும். சோ அதுக்கு மேல இருக்க ஆப்ஸ் எதுவுமே பாத்தீங்க அப்படினா ரன் ஆகாது. சோ இதனால நீங்க அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுங்கற அவசியமும் இல்ல. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு சார்ஜும் போகாது. சோ இது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய ஆப்பை நான் அப்படியே ஹோம் எழுதிட்டு தான் வந்துருவேன். நம்ம மூணாவதா பார்க்க போற யூஸ்ஃபுல் ட்ரிக் என்னது அப்படினு கேட்டிங்கனா எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏதாவது ஒரு பாட்டு எங்கேயா பாடிச்சு இல்ல மியூசிக் ஏதாவது கேட்டுச்சுனா அது என்ன படம் என்ன பாட்டு அப்படினு தேடிட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி நீங்க தேடுனீங்க அப்படினா நிறைய ஆப் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் Play Storeல போட்டு தேடுவாங்க. சோ நீங்க அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் widgetsல போய்க்கோங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படினா Google Sound Identifier ன்னு ஒன்னு இருக்கும். நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இத நீங்க சூஸ் பண்ணிட்டு உங்களோட ஹோம் ஸ்கிரீன்ல வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பாட்டு இப்ப பாடுது அப்படினு நினைச்சீங்க அப்படினா நெட் ஆன் பண்ணிக்கோங்க. சோ நான் இப்போ நெட் ஆன் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கனா என்கிட்ட 2 ஃபோன் தான் இருக்கு. ஒன்னு ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா உங்ககிட்ட டெமோ இது பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து என்னால பாட்டு இது பண்ண முடியாது. ஜஸ்ட் இத நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படினா அது உங்க பாட்டு அனலைஸ் பண்ணும். நெட் மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பாட்டு அப்படிங்கறத கூகுள்ல சர்ச் பண்ணி அதுவே கொடுத்துரும். மியூசிக் மட்டும் வந்தா கூட போதும். சோ இது வந்து நல்ல ஆப்ஷன். ஏன்னா மியூசிக் அதிகமா தேடுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்க போற ட்ரிக் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படினா ஜஸ்ட் உங்களோட டயலருக்குள்ள போய்க்கோங்க. சோ அங்க வந்து ***4636 ன்னு டைப் பண்ணிக்கோங்க. சோ அப்புறம் ****ங்கறத டிக் பண்ணுங்க. சோ இங்க வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனா உங்க ஃபோன் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வரும். எந்த சிம்ல நெட்வொர்க் வச்சிருக்கீங்களோ ஜஸ்ட் வந்து அந்த சிம்மை தொட்டு இங்க பாத்தீங்க அப்படினா மொபைல் ரேடியோ பவர்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என் மொபைல்ல வந்து நான் ஃளைட் மோட்ல போட்டுருக்கேன். சோ அந்த ஃளைட் மோட்ல இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த மொபைல் ரேடியோ பவர்ங்கறத ஆன் பண்ணனால என்னால வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியுது. சோ இப்போ அது ப்ரூஃப் கோசரம் ஏதாவது ஒன்னு பிரவுசர்ல நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். சோ இங்க பாத்தீங்க அப்படினா ஹலோங்கறத சர்ச் பண்றேன். சோ பாத்தீங்கன்னா மேல ஃளைட் மோட்ல தான் இருக்கு. ஆனா கீழ பாத்தீங்க அப்படினா சர்ச் ஆயி ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. சோ இது எந்த இடத்துல உதவும் அப்படினு கேட்டிங்கனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிராங்க் பண்றதுக்கோசரம் உதவும். கடைசியா பார்க்க போற ட்ரிக் தான் வந்து எல்லாருக்குமே இருக்க பெரிய ப்ராப்ளமே அதான்னு கூட சொல்லலாம். சோ என்னது அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம போனை யார்கிட்டயா கொடுத்தோம் அப்படினா அவங்க என்ன ஓபன் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபோன் கொடுன்னு சொல்லுவாங்க. சோ நாமளும் கொடுத்துருவோம். பாஸ்வேர்டும் போட்டு கொடுத்துருவோம். பட் அவங்க எதை யூஸ் பண்ணி பார்க்கறாங்க என்னங்கிறதே நமக்கு தெரியாது. சோ நமக்கு நிறைய நேரத்துல வந்து பிரைவசி ப்ராப்ளமா இருக்கும். எதை ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க எதை பார்த்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட யார்ட்டயோ ஒருத்தங்க கிட்ட ஃபோன் கொடுத்துட்டீங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படினா இந்த தீம்ங்கறத ஓபன் பண்றாங்க. தீம்ங்கிறது மட்டும் இல்ல உங்க ஃபோன்ல இருக்க எதையா ஒன்னு ஓபன் பண்ணிட்டு இப்படி ஹோம் பண்ணி ரீசன்ட் ஆப்ல போயிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்க கையில கொடுத்துறாங்க. சோ நீங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிங்கனா இந்த தீமும் இந்த Play Store அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட என்ன யூஸ் பண்ணாங்கங்கறத சொல்லல. சோ ஜஸ்ட் நீங்க டயலர் போய்க்கோங்க. சோ இந்த டயலர்ல ****4636****ங்கறத டைப் பண்ணுங்க. சோ இத டைப் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ன்னு இருக்கும். அதுக்குள்ள போய்க்கோங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படினா இங்க தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணி லேட்டஸ்ட் யூஸ்டு அப்படினு கொடுங்க. சோ லேட்டஸ்ட் யூஸ்னு கொடுத்தீங்க அப்படினா அவங்க லேட்டஸ்டா என்ன யூஸ் பண்ணிருக்காங்கங்கறத உங்களால பார்க்க முடியும். நீங்க பாத்தீங்க அப்படினா 4 விஷயத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. என்னது அப்படினா உங்க கான்டாக்ட் டயலர், இந்த ஆப் செட்டிங்ஸ், சிஸ்டம் லான்ச்சர், சிஸ்டம் UI இது 4 என்னது அப்படின்னு கேட்டிங்கனா நீங்க டயலரை ஓபன் பண்ணி யூஸ் பண்ணப்ப வந்தது இந்த 4 விஷயமும். சோ இந்த 4 விஷயத்துக்கு அப்புறம் இருக்கிறது தான் உங்க நண்பர் வந்து யூஸ் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவங்க தீம் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் Play Store ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்ம Chrome ஓபன் பண்ணது இந்த இடத்துல வந்துருச்சு. சோ இந்த மாதிரி யார்கிட்டயாவது நீங்க மொபைல் கொடுத்துட்டீங்க அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. அவங்க உங்க போனை வாங்கி என்ன பார்க்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த ஃபைட் இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த ட்ரிக்ல எந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதையும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching the video.